வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு அனர்த்தங்கள் ஏற்பட்டாலும் நிகழ்ச்சி நிரலை கைவிட மாட்டோம். ஜனாதிபதி திட்டவட்டம். அரசு ஊழியர்களுக்கான பண்டிகை முற்பணம் அதிகரிப்பு. கூடாரம் அமைத்த போது தடுத்து நிறுத்திய போலீசார். விமலின் சத்தியாகிரக போராட்டத்தில் குழப்பம். அடுத்த வாரம் இலங்கை வரும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு. கிழக்கு மாகாண தழுவிய ரீதியில் வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். பாடசாலை மாணவர்களுக்கு 6000 ரூபாய் கொடுப்பனவு 2026 தொடர அமைச்சரவை அங்கீகாரம். சம்பா கீரிச்சம்பா நெல் கொள்ளுணவு விலை அதிகரிப்பு. அமைச்சரவை அதிரடி முடிவு. பஸ் தரிப்பு நிலையத்தை உடைத்துக் கொண்டு புகுந்த கெப்ரக வாகனம் கோப்பாய் பகுதியில் விபத்து. தைப்பொங்கலை முன்னிட்டு சூடுபிடித்த மண்பானை கொள்வனவு. இந்த முறை அதிக ஆர்வம் காட்டும் மக்கள். யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் 15 வரை மழை தொடரும். நாகமுத்து பிரதீப் ராஜா அறிவிப்பு. அவையமது தலைப்பு செய்திகள் இனி தொடர்பான விரிவான செய்திகள். டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தத்தை அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை பின்னோக்கி தள்ளவோ அல்லது முடக்கவோ ஒருபோதும் பயன்படுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் பணிகளை வினைத்திறனுடனும் முன்னெடுப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ரீபில்டிங் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருந்த நாடு படிப்படியாக கட்டியெழுப்பப்பட்டு வரும் வேளையில் இந்த சூறாவளியை எதிர்கொள்ள நேரிட்டது. இருப்பினும் இதன் மூலம் அரசாங்கம் எந்தவிதத்திலும் தனது பொறுப்புகளிலிருந்து நழுவிக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை என்று ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். நாங்கள் தயாரித்துள்ள நிகழ்ச்சி நிரலை கைவிடாமல் இந்த அனர்த்தத்தை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்துத்தான் நாங்கள் போராடுகின்றோம் என்றும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். தேவைப்பட்டால் இந்த அனர்த்தத்தின் மீது பல பழிகளை போட்டு தப்பித்துக் கொள்ளும் வாய்ப்பு எமக்கு இருந்தது. வரலாற்றில் நாங்கள் அவ்வாறுதான் பயணித்தோம். 30 ஆண்டுகளாக அனைத்து அழிவுகளுக்கும் யுத்தத்தையே காரணம் காட்டினார்கள். அவ்வாறான ஒரு நிலையே எமக்கும் இருந்தது. சில தொற்று நோய் நிலைமைகளை இந்த அழிவுக்கான போர்வையாக மாற்றிக்கொண்டார்கள். எமது வேலை திட்டத்தை பின்னோக்கி தள்ளவோ அல்லது செயலிழக்க செய்யவோ இதனை பயன்படுத்தப் போவதில்லை என்ற தீர்மானத்திற்கு நாங்கள் வந்துள்ளோம் என்று தெரிவித்தார். அரசாங்க ஊழியர்களுக்காக வழங்கப்படும் பண்டிகை முற்பணத்தை 15,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை முற்பணம் தொடர்பான தாபன விதிக்கோவை ஏற்பாடுகளுக்கு அமைய ஊழியர் ஒருவருக்கு தைப்பொங்கல், ரமலான், சிங்கள தமிழ் புத்தாண்டு, வெசாக், தீபாவளி மற்றும் நத்தார் போன்ற பண்டிகைகளுக்கும் யாத்ரிக பயணங்களுக்கும் முற்பணமாக 10,000 ரூபாவை பெற்றுக்கொள்வதற்கான இயலுமையுண்டு. குறித்த முற்பணம் வட்டியின்றி 8 மாத தவணைகளாக அல்லது அதற்கு முன்னரோ அறவிடுவதற்கான ஏற்பாடுகள் வகுக்கப்பட்டுள்ளன. அந்த பண்டிகை முற்பணத்தை 15,000 ரூபாவாக அதிகரித்து வழங்குவதற்கு 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்டுள்ளது. அதற்கமைய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற பண்டிகை கொடுப்பனவை 15,000 ரூபாவாக அதிகரிப்பதற்கு இயலுமாகும் வகையில் ஸ்தாபன விதிக்கோவையின் உரிய ஏற்பாட்டை திருத்தம் செய்வதற்கும் அது தொடர்பாக சுற்றறிக்கை ஆலோசனைகளை வெளியிடுவதற்கும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை அரசாங்க சேவைக்கு புதிதாக 26,095 பேர் இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கமைய 23,344 ஆசிரியர்கள் உட்பட இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜேதிச தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவால் முன்னெடுக்கப்பட்டு சத்தியாகிரக போராட்டத்தில் இன்று குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தம் நிறுவப்பட வேண்டும் என்றும் பிரதமர் ஹரணி பதவி விலக வேண்டும் என்றும் பிரதமர் ஹரணிக்கு எதிராக கல்வி அமைச்சுக்கு முன்னால் நேற்றைய தினம் விமல் வீரவங்ச சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தார். அவரது சத்தியாகிரக போராட்டமானது தொடர்ந்தும் 2வது நாளாக இன்றும் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இதன்போது போராட்டக்காரர்கள் கல்வி அமைச்சு வாசலில் கூடாரம் ஒன்றை அமைக்க முற்பட்ட போது போலீசார் அதனை தடுத்து நிறுத்தி அப்புறப்படுத்தியதால் அந்த இடத்தில் குழப்ப நிலை ஒன்று உருவாகியது. பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்வைத்த கல்வி சீர்திருத்தத்தில் எழுந்த சர்ச்சையால் பல தரப்பினர் அவருக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள 6ஆம் தரத்திற்கான கல்வி சீர்திருத்தங்களை மீண்டும் மீளாய்வு செய்து 2027 ஆண்டில் ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது.
எவ்வாறாயினும் முதலாம் தரத்திற்கான கல்வி சீர்திருத்தங்கள் இந்த ஆண்டு எந்தவித மாற்றமுமின்றி நடைமுறைப்படுத்தப்படும் என்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜேதிச தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய 6ஆம் தர ஆங்கில கற்றல் தொகுதி தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சு முன்னெடுத்த விசாரணை அறிக்கைகளின் முடிவுகளின் அடிப்படையில் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளுக்கு எதிராக தேசிய கல்வி நிறுவனத்தின் நிர்வாக சபை ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச மேலும் தெரிவித்தார். அதற்கமைய மனிதவள மேம்பாடு, உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள், மதிப்பீடு மற்றும் மதிப்பாய்வு நடவடிக்கைகள், பாடத்திட்ட மேம்பாடு, பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் ஊக்குவிப்பு ஆகிய 5 முக்கிய தூண்களின் அடிப்படையில் குறித்த கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார். தரமாறு மொடியூல் தொடர்பாகவும் பிரதமரின் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியருக்கு எதிராக பல சர்ச்சைகளும் போராட்டங்களும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்களின் கல்வி தேவைகளுக்காக எழுதுகருவிகள் மற்றும் உபகரணங்களை பெற்றுக்கொள்ள வழங்கப்படும் 6,000 ரூபாய் கொடுப்பனவு திட்டத்தை 2026ஆம் ஆண்டிலும் நடைமுறைப்படுத்த அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள மாணவர்களுக்காக வழங்கப்படவுள்ள சலுகைகள் மற்றும் விவரங்கள் பின்வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அஸ்வசம திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை செல்கின்ற பிள்ளைகளுக்கு தலா 6,000 ரூபாய் வீதம் நலன்புரிகள் நன்மைகள் சபையூடாக வழங்கப்படும். அஸ்வசம திட்டத்தில் இல்லாத போதும் வறுமையில்லை காரணமாக கொடுப்பனவு கிடைக்க வேண்டிய ஏனைய மாணவர்களுக்கும் இது வழங்கப்படும். நாடளாவிய ரீதியில் 300 மாணவர்களுக்கும் குறைவாக கொண்ட பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் இந்த சலுகை கிடைக்கும். பிரிவினாக்கள், துறவு பெண்கள், ஆசிரமங்களில் கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் துறவு மாணவர்களுக்கும் 6,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும். சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களில் தங்கியிருந்து பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கும் இந்த கொடுப்பனவு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமைச்சின் ஊடாக பங்கீடு 2025ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தை அதன் முக்கியத்துவம் கருதி 2026ஆம் ஆண்டிலும் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அஸ்வசம இல்லாத ஏனைய மாணவர்களுக்கான கொடுப்பனவுகளை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஊடாக நேரடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த யோசனைக்கு அமைச்சரவை தனது முழுமையான அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. நாட்டில் சம்பா மற்றும் கேரி சம்பா நெற்செய்யை ஊக்குவிக்கும் நோக்கில் அந்த நெல் வகைகளுக்கான குறைந்தபட்ச கொள்வனவு விலையை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கடந்த 2025ஆம் ஆண்டு சிறுபோகத்தின் போது 1 கிலோ நாட்டரிசி நெல் 120 ரூபாவிற்கும், சம்பா நெல் 125 ரூபாவிற்கும், கீரி சம்பா நெல் 132 ரூபாவிற்கும் கொள்வனவு செய்யப்பட்டது. விலை அதிகரிப்புக்கான பின்னணி எதிர்வரும் போகங்களில் விவசாயிகள் மத்தியில் சம்பா மற்றும் கீரி சம்பா பயிற்சிகளை மேலும் ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் விலை தீர்மான குழு வலியுறுத்தியிருந்தது. இதற்கமையவே தற்போதுள்ள குறைந்தபட்ச விலையை உயர்த்துவது பொருத்தமானது என்று அந்த குழுவினரால் பரிந்துரைக்கப்பட்டது. புதிய விலை பட்டியல் அடிப்படையில் அமைச்சரவை எடுத்துள்ள தீர்மானத்தின்படி நாட்டரிசி நெல் 1 கிலோ 120 ரூபாய் என்றும் தற்போதைய விலையில் தொடர்ந்து பேணப்படும். அதேபோல் சம்பா நெல் 1 கிலோ 125 ரூபாயிலிருந்து 130 ரூபாய் வரையில் அதிகரிக்கப்படும். கீரி சம்பா நெல் 1 கிலோ 132 ரூபாயிலிருந்து 140 ரூபாய் வரையில் அதிகரிக்கப்படும். இந்த விலை அதிகரிப்பானது உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள தர நியமங்களுக்கு உட்பட்ட நெல் கொள்வனவுகளுக்கு மாத்திரமே பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான யோசனையை கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் சமர்ப்பித்ததுடன் அதற்கு அமைச்சரவை தனது முழுமையான உடன்பாட்டை வழங்கியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் 22ஆம் தேதி நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தால் வழங்கப்பட்ட விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 5வது மீளாய்வினை பற்றி விவாதிப்பதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும் என்று அவர் கூறினார். விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 5வது மீளாய்வு ஏற்கனவே நிறைவடைந்துள்ளது. மேலும் ஒப்புதல் வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக் குழு டிசம்பர் 15ஆம் தேதியன்று முதலில் கூட திட்டமிடப்பட்டது. எனினும் விரைவான நிதியுதவிக்கான இலங்கையின் கோரிக்கையை தொடர்ந்து கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. மீளாய்வின் முடிவில் நாடு சுமார் 358 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெறும் என்று சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது. அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையின் நிர்வாக சீர்கேட்டினால் நோயாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் இதனால் வைத்தியசாலையின் பணிப்பாளரை இடமாற்றுமாறு கோரி இன்று கிழக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அக்கறை பெற்ற ஆதார வைத்தியசாலையில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்தும் நிர்வாக சீர்கேடு இடம்பெற்று வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. எனவே வைத்திய பணிப்பாளரை உடன் இடமாற்ற கோரி மனித உரிமைகள் அமைப்புகளினால் கடந்த 4ஆம் தேதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்ததுடன் வைத்தியசாலையில் இடம்பெற்று வருகின்ற அடிதடி கலாச்சாரத்தை உடன் நிறுத்துமாறு
வைத்திய பணிப்பாளரை உடன் வெளியேற்றி நோயாளிகளின் உயிரோடு விளையாடுகின்ற வைத்தியரை அதிகாரத்திலிருந்து உடனடியாக நீக்குமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை கடந்த 4ஆம் தேதி ஜனாதிபதிக்கு அம்பாறை மாவட்டத்தின் அக்கரைப்பற்று வைத்தியசாலையில் இடம்பெற்ற சீர்கேடுகள் தொடர்பான மகஜர் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை தொடக்கம் மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள வைத்தியசாலைகள் உள்ள வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிடி கேஷ் அண்ட் கரி பிடி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள தாமதம் வேண்டாம், இப்போதே வாருங்கள். பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லாச்சப்பல். தமிழர்களின் பாரம்பரிய தைத்திருநாளில் மண்பானை பொங்கல் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நிலையில் இம்முறை அதிக மக்கள் மண்பானையின் மகத்துவத்தை உணர்ந்து அதனை கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதிகளவு கோலமிடப்பட்டு வர்ணம் தீட்டப்பட்ட பொங்கல் பானைகள் இன்று புத்தளம் உடப்பு மக்கள் கொள்வனவு செய்வதில் மிகவும் ஆர்வம் காட்டியதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஒவ்வொரு பானையும் 300 ரூபாய் தொடக்கம் 1000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கல்வியங்காட்டில் நீண்ட காலமாக மட்பாண்ட தொழிலில் ஈடுபடுகின்ற தம்பதியினரின் கடையிலும் தொழிற்சாலையிலும் அதிகளவு வர்ணம் தீட்டப்பட்ட பொங்கல் பானைகளை மக்கள் கொள்வனவு செய்வதையும் அவதானிக்க முடிந்தது. ஜாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் நேற்றிரவு கெப்ரக வாகனம் ஒன்று விபத்துக்கு உள்ளாகியது. யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த குறித்த வாகனமானது வெகு கட்டுப்பாட்டை இழந்து நெர்வேலி கந்தசுவாமி கோவில் சந்தி பகுதியில் உள்ள பஸ் தரிப்பு நிலையத்திற்குள் புகுந்து விபத்துக்கு உள்ளாகியது. குறித்த வாகனத்தில் பயணித்தவர்கள் தொடர்பாக எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை. இன்று காலை வாகனத்தை மீட்டு கோப்பாய் போலீசார் குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் குருந்துககு கெதத்கும மற்றும் வெளிப்பெண்ணு இடமாறலுக்கு இடையில் இன்று காலை லொரி ஒன்றும் பேருந்து ஒன்றும் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்த விபத்து காரணமாக அந்த நேரத்தில் மாத்திரை நோக்கிய திசையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விபத்தில் எவருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை என்பதுடன் தற்போது போக்குவரத்து வலிமைக்கு திரும்பியுள்ளதாக தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறி தமிழக மீனவர்களை கைது செய்தமைக்கு ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவ சங்க பிரதிநிதி சகாயம் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ராமேஸ்வரத்தில் கடந்த 10 நாளாக புயல் மழை காற்றுனால அரசு டோக்கன் வழங்கலை. நேற்று தான் எங்களுக்கு டோக்கன் வழங்கினாங்க. நேற்று கடலுக்கு போனதில் ஒரு படகையும் 10 மீனவரையும் சிறைப்பிடிச்சிட்டாங்க. இது தொடர்கதையாக இருக்குது. மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுத்து இந்த படகுகளையும் விடுவிக்கணும். இல்லைன்னா மாதத்துக்கு 12 கடலில் நாங்கள் மீனவ சங்கங்கள்லாம் முடிவெடுத்து 8 கடலில் தான் போகிறதுக்கு முடிவு செஞ்சுருக்கோம். இந்த சூழ்நிலையில் படகுகள் புயல் மழை காற்றுனால அதிகமாக டோக்கன் வழங்கல. இந்த 2-3 மாதமாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் எப்படித்தான் எங்கள் குடும்பங்களை வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்குது. இதனால் இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள்லாம் இந்த ஊரை விட்டு காலி பண்ணி அண்டை மாநிலமான கேரளா இந்த பகுதிகளுக்கு போகிறாங்க. எங்கள் படகுகளை பாரம்பரிய பகுதிகளை மீன் பிடிக்கிற வழிவசதிலாம் எங்கள் படகுகளை அரசே திரும்ப எடுத்துகிட்டு எங்களுக்கு இழப்பீடு கொடுத்தா நல்லாயிருக்கும். உடனே மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுத்து இந்த ஒரு படகையும் 10 மீனவரையும் உடனே விடுவிச்சு தரணும். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், பிரசன்னம் பார்த்தன், திருமண பொருத்தம், திதி நட்சத்திர கணிப்பு, நல்ல நேரம் கெட்ட நேரம், 1 மணி நேரத்திற்குள் பதில், அவசர ஜோதிட சேவை. தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கிடைக்கும் பரவலான மழை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், விவசாயிகள் அதற்கேற்ற வகையில் தங்களுடைய அறுவடை செயற்பாடுகளை திட்டமிட்டு மேற்கொள்வது சிறந்தது. மத்திய, மேல், சப்ரகமுவா, ஊவா மற்றும் தென் மாகாணங்களுக்கும் எதிர்வரும் 15/1/2026 வரை மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளை இரவில் வெப்பநிலையில் ஏற்படும் வீழ்ச்சியும் ஈரப்பதன் மாற்றமும் குளிரான காலநிலையை ஏற்படுத்துகின்றன. இந்த நிலைமை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளது என்றார். கொழும்பு, களுத்துறை, காலி, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த எச்சரிக்கை இன்று இரவு 11 மணி வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று காரணமாக விழக்கூடிய மரங்கள் மற்றும் மின் இணைப்புகள் தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவசர நிலை ஏற்பாட்டின் உள்ளூர் பேரிடர் மேலாண்மை அதிகாரிகளின் உதவியை நாடுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது
வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் பெய்து வரும் பரவலான மழை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருக்க. எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மன்னார் வங்காளை முதலாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி காஷ்மீர் மேரி ஸ்டெலா ரெவல் அவர்கள் 12/1/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வேலனை துறையூர் 4ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்தம்பி கார்த்திகேசு அவர்கள் 12/1/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கோண்டாவிலை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தர்மராசா மல்லிகாதேவி அவர்கள் 12/1/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். வவுனியா நெடுங்கேணியை பிறப்பிடமாகவும் மன்னார் வீதி 2ஆம் கட்டையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி திலகவதி தங்கராஜா அவர்கள் 12/1/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.